வணக்கம்யா, வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா கேக்குதுங்களா? நல்லா கேக்குதா? கேக்குது. நல்லா கேக்குது. இப்ப பாரு, நல்லா கேக்கும் பாருங்க. நல்லா கேக்குதா? கேக்குது. தெளிவா இருக்கு. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் இத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்னைக்கு காலையில ஒரு 2-3 பேர் பேசினாங்க. ஒரு பொறியாளர் முக்கியமானவர், அவர் பேரு ஒரு பழனிவேல்னு சொல்லிட்டு கூட போட்டிருந்தேன். நீ பாத்துருக்கலாம், வாய்ப்பு இருந்தா பாத்துருக்கலாம். நிறைய பேர் பேசுறதுனால பரவாயில்ல. அவர் வாய் வேற இருந்தா பாத்துருங்க. நேற்று நடந்த சம்பவத்தை, நேற்று நடந்த நிகழ்ச்சி ஒரு 10 பேர் அதெல்லாம் இருக்கு. அதுவும் இன்னைக்கு நடந்த 4 வகுப்பு 4 வகுப்பு 4 பேர். அப்ப இவரு வந்திருந்தாரு, திருமாறன். அவர்கிட்ட ஒரு வகுப்பு எடுத்தேன். அது போக பழனிவேல், அவர் ஒரு என்ஜினியர், அவர்கிட்ட ஒரு வகுப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் காலையில் நீங்க பேசுறது இப்ப 4வது வகுப்பு. இடம் ரெண்டு வகுப்பு வரல யாருமே. இருந்தாலும் சரி விட்டுட்டேன் நான். அதுல நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பு எப்பவுமே 37 டிகிரி வெப்பம் இருந்துகிட்டே இருக்கும். 37 டிகிரி இருந்துகிட்டே இருக்கும். இந்த 37 டிகிரி வெப்பம்ங்கிற எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு செல்லில் இருந்து வருது. ஒவ்வொரு செல்லுல இருந்து உருவாகி வருது வெப்பம். அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு 60 கிலோ, நம்ம உடம்பு வந்து 60 கிலோ இருக்கு. எவ்வளவு? 60 கிலோ. ஒரு சராசரியா நான் சொல்றேன், ஒரு மனிதன் சராசரி 60 கிலோ இருக்கலாம். என்னுடைய உடம்பே சொல்றேன், 58 60ன்னு வச்சுக்கலாம். அதாவது இப்ப 60 கிலோ, அது கிராம மாத்தினா 60,000 கிராம். கிராம மாத்தினோம்னா ஒரு கிலோவுக்கு 1000 கிராம். ஒரு கிலோவுக்கு 1000 கிராம். அப்ப 60 கிலோவுக்கு 60,000 கிராம். சரி, இப்ப விஷயம் இருக்கட்டும். இப்ப நான் வந்து என்னோட உடம்பு பாத்தீங்கன்னா சூடு பண்ணணும்னா, நான் வந்து 1 டிகிரி, 1 கிராம 1 டிகிரி சூடு பண்ணணும்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 ஜூல் மின்சாரம், 4 ஜூல் ஹீட். 4 ஜூல்னு ஒரு கணக்கு இருக்கு. ஜூல்னு ஒரு விஞ்ஞானியோட பேர். 1 கிராம் பொருளை, அதை தண்ணின்னு வச்சுக்கலாம். என்னது? தண்ணீர். 1 கிராம் தண்ணிய 100 டிகிரி. எவ்வளவு? 100 டிகிரி. 1 கிராம் தண்ணி ஏற்கனவே பேசியிருக்கோம். இது கொஞ்சம் விவரமானது. நம்ம உடம்புல வந்து எத்தனை கோடிக்கணக்கான சக்தி உற்பத்தி ஆகுது, நமக்கு இது எவனுமே இந்த விஞ்ஞானத்துல சொல்லவே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அதை விட்டு போட்டு இவன் வாயில போடுற உணவை வைத்துக் கொண்டு தப்பா கணக்கு போட்டு நம்மள வந்து மடையை நாக்கி விட்டேன். சாராயத்தன்மையை சொல்லிவிட்டேன். அது அப்புறம் இருக்கட்டும். அப்போ நான் ஏற்கனவே மின்சாரத்தை பத்தி எல்லாம் பேசியிருக்கேன். இந்த மாதிரி 1 கிராம் தண்ணியில இருந்து 0.7 வோல்ட் எடுத்தேன். 1 கிராம் தண்ணியில இருந்து 0.7 வோல்ட் எடுத்தேன். 0.7 வோல்ட்னா 700 மில்லி வோல்ட் எடுத்தேன். ஆம்பியர் வந்து 0.7 ஆம்பியர் எடுத்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா 3.5 மில்லி வாட்ஸ் எடுத்தேங்க. அதெல்லாம் உண்மைதான். நான் அது இருக்கட்டும். நம்ம கூட இப்படி யோசிச்சு பார்த்தா நம்ம உடம்புல அதே மாதிரி செயல்படுது. நம்ம உடம்பு அதே மாதிரி செயல்படுகிறது. இது நமக்கு புரியவே இல்லை. காலையில கணக்கு போட்டு பார்த்தேன். எப்பவே கணக்கு போட்டு ஒரு 6 மாசம் முன்னே யோசிச்சாலும் கூட இந்த வாட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 300 ஒரு வினாடிக்கு 300 வாட்ஸ் தேவை. ஒரு வினாடிக்கு 300 வாட்ஸ் தேவை. அப்படின்னா ஒரு வினாடிக்கு 300 வாட்ஸ்னா இது உற்பத்தி ஆயிட்டே இருக்கணும். அப்படின்னா இந்த 300 வாட்ஸ் ஒவ்வொரு செல்லும் உற்பத்தி பண்ணுது. அது ஒரு பக்கம் இருக்கு. உற்பத்தி பண்ணினே இருக்கணும். நீ சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இல்லையா? ஒருத்தர் செத்து போய் அழுகி நீர்த்து போற வரைக்கும் அது உற்பத்தி பண்ணுது. செத்து போய் அழுகி நீர்த்து போற வரைக்கும் அது உற்பத்தி பண்ணிட்டே இருக்குது. நமக்கு தெரியறது. ஏன்னா நீங்க சாதாரண ஒரு தண்ணி, உயிரோட்டமே இல்லாத தண்ணி, சாதாரண சுத்தமான தண்ணி, அதுல வச்சா கூட 0.6 வோல்ட் 600 மில்லி வோல்ட் வருது. நான் இப்ப செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது நான் சொல்றேன். எதுல வச்சாலும் வருது. அப்படின்னா இந்த மின்சாரம் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. நமக்கு நரம்பு வழியில போய் மூளைக்கெல்லாம் போறப்ப நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் வேற. ஒரு சாதாரண தண்ணி பேசாது, ஒரு செடி பேசாது, இல்லையா? மனிதனை தவிர உலகத்துல எதுவும் பேசாது. மனிதனை தவிர உலகத்துல யாரும் பேச மாட்டாங்க. சரி, இப்ப நான் உடம்புல பாத்தீங்கன்னா எனக்கு 60 கிலோ இருக்கு. நான் 1 கிராம், எனக்கு 60,000 கிராம் இருக்கு சொல்லிட்டு நான் விஷயத்துக்கு போவேன். இந்த 60,000 கிராம், 1 கிராம் உடலை நான் சூடு பண்ணணும்னா, 1 கிராம் எடுத்து நான் 100 டிகிரி சூடு பண்ணணும்னா 4 ஜூல் அப்படிங்கிற ஒரு வெப்பம் தேவை. அப்படி பாத்தீங்கன்னா நான் 60,000 கிலோ இருக்குது. 60,000 கிலோ. அப்படி பாத்தீங்கன்னா
6னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 லட்சம் ஜூல் எனக்கு தேவை. 24 லட்சம் ஜூன் இருக்கு. இந்த 24 லட்சம் ஜூன் போட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வருதுன்னு கேட்டு இந்த கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 480 மெகாவாட் வேணும் எனக்கு. 480 மெகாவாட் கற்பனையே ஒரு செகண்டுக்கு அதே ஒரு செகண்டுக்கு கற்பனையே பண்ண முடியாது. 480 மெகாவாட், அதாவது 60,000 பெருக்கள் 60,000 பெருக்கள் 4 பெருக்கணும்னா இப்படி வருது. 240 மெகாவாட் வருது. ஒரு வினாடி நேரத்துல எனக்கு 37 டிகிரி தானே, 100 டிகிரி சொல்லல, 37 டிகிரி. நான் உடம்பு 37 டிகிரி தானே மினிமம். அந்த 37 டிகிரிக்கு நான் மேல கொண்டு போகணும்னா எவ்வளவு கணக்கு போட்டு பார்த்தா 6 240 மெகாவாட் வேணும். கணக்கு போட்டு ஒரு அணைக்கட்டே இருக்குது. ஒரு அணைக்கட்டுல இருக்கிற மின்சாரம் வந்தா தான் இது உற்பத்தி ஆகும். ஒரு அணைக்கட்டு பெரிய டேம். அந்த மாதிரி 800 கோடி மக்களுக்கு எவ்வளவு பவர் வேணும் உலகத்துல. இதுல என்னன்னா இந்த செல்ல பிரிக்க முடியல. இந்த செல்ல தனித்தனியா பிரிக்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன், மொத்தமாவே 37 டிகிரி நினைக்கிறேன். மொத்தமாவே நமக்கு 37 டிகிரி டெம்பரேச்சர் பார்ப்போம். டாக்டர் வச்சு பார்ப்பாரு, நாவல் வச்சு பார்ப்போம், 37 டிகிரி காட்டும். ஆனா அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது வந்து ஒவ்வொரு செல்லில் இருக்கிற ஹீட்டு நான் கண்டுபிடிச்சேன். என்னது? ஒவ்வொரு செல்லில் இருக்கிற ஹீட்டு. அப்படி கணக்கு போட்டா 60 கிலோனா அது 1 கிராம். அப்ப 60,000 கிராம் இருக்கு இன்ட்டு 37 டிகிரி ஒரு செகண்டுக்கு போட்டா என்னடா 6 240 வருது. அப்ப ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு? ஒரு நிமிஷத்துக்கு 60. அதே வந்து 60 நிமிடத்துக்கு போட்டா எவ்வளவு கணக்கு போட்டா ட்ரில்லியன் ஹீட் உற்பத்தி ஆகுது. ஆடாங்கொக்கமக்கா. சரி, அப்படின்னா இவன் என்ன சொல்றா? அப்புறம் அதை அப்படியே அந்த சாட் ஜிபில போட்டு சாட் ஜிபில கூகுள்ல சாட் ஜிபில அப்புறம் மைக்ரோசாஃப்ட்ல அதெல்லாம் அந்த கம்ப்யூட்டர்ல கொடுத்து அது நம்மகிட்ட இருக்கு. நீங்க அந்த தொழில்நுட்பத்தை போட்டு பார்த்தா ஆமா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், உண்மைதான். அதை எடுக்க முடியாதுங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. உடம்பு உற்பத்தி பண்ணுதா இல்லையா? ஆமாம், அது எடுக்க முடியாது, பிரிக்க முடியாது. அதுப்பா சூரியன்ல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பல கோடி டிகிரி வெப்பம் இருக்குதுங்கிற. ஆனா நமக்கு வந்து சேர்றது பாத்தீங்கன்னா நம்ம மேல கையில பண்ணது பார்த்தா 38 டிகிரி வந்து அடிக்குது. அவ்வளவுதான். பாலைவனத்துல 50 டிகிரி அடிக்கும். பாலைவனத்துல 50, 52, 48, 50 போகும். பாலைவனத்துல 50 டிகிரி அவ்வளவுதான். 100 டிகிரி வந்து எல்லாம் ஆவியர் எல்லாம் போயிடும். சரியா? அப்ப நமக்கு ஒரு 37 டிகிரி வருது. நான் சொல்றேன், அது சூரியன் மட்டும் உற்பத்தி பண்றது இல்ல, நம்ம உடம்பே 37 டிகிரி உற்பத்தி பண்ணுது. அதான் விஷயமே. அதுதான் மெயின். சூரிய அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படியே என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அங்க ஏதோ தாளிக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல தாளிக்கிறாங்க, சுருன்னு ஏதோ மிளகா தாளிக்கிறாங்க, மூக்குல சுருன்னு ஏறுது. எங்க தாளிக்கிறாங்க. சரி சாயங்காலம் ஆரம்பிச்சுல ஏதாவது அது எப்படியே வந்துட்டு போட்டு அது பெரிய அந்த காலையில் 6 மணிக்கு தும்பல் வரும். பக்கத்துல பூரா டப்புன்னு அந்த பூரை சட்னி தாளிக்கிறது, மிளகாய் போட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு வறுத்து அப்புறம் தேங்காய் சட்னி போட்டு வணக்கி ஊத்துவாங்க சொர்றன்னு. நல்லா கும்புன்னு மணக்கு. சரியா? அப்படி கணக்கு போட்டு பார்த்தேன். நான் போட்டு கிடப்பேன் 20 கணக்கு போட்டு பார்த்தேன். எல்லாம் வந்து கணக்கே போட முடியாதப்பா. குறிப்பா சொல்ல போனோம்னா ஒரு வினாடிக்கு ஒரு வினாடி நேரத்துல 100 டிகிரி உயர்த்தணும்னா ஒரு மணி நேரத்துக்கு 8 மெகாவாட் வேணும் அப்படின்னு ஒரு சிம்பிளா கணக்கு போட்டேன். ஒரு நிமிஷத்துக்கு 8 மெகாவாட்னா 6-8 ஒரு நிமிஷத்துக்கு 8 மெகாவாட் 7.8 வந்தது. 7.8 வந்து ரவுண்டா கணக்கு போறதுக்கு 8ன்னு வச்சு, அப்போ 8 மெகாவாட் என்னடா 8 மெகாவாட்னா ஒரு சின்ன டேம். எங்க ஊருக்கு பக்கத்துல பவானி சாகர்னு ஒரு டேம் இருக்கு. ஒரு நாளைக்கே 12 மெகாவாட் தான் உற்பத்தி பண்றான். ஒரு நாளைக்கே 12 மெகாவாட் தான். ஆமா, இது இயற்கை என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுலையும் பாத்தீங்கன்னா 37 டிகிரி வச்சிருக்கு. அப்படி நம்ம உடம்புல ட்ரில்லியன் ஒண்ணு போட்டு 1000 சைபர் போட்டேன்னு எவ்வளவு வரும்? அத்தனை செல் இருக்கு. ஒவ்வொரு செல்லுமே 37 டிகிரி உற்பத்தி பண்ணுது. அப்படி பார்த்தோம்னா பல லட்சம் கோடியை வந்து 37,000 பேருக்கு எத்தனை வோல்ட் ஆகுறது? அடே எங்க அப்பா. அப்புறம் தான் நான் எழுதினேன்,
சக்தி. அதான் இயற்கையா இருக்கிற சக்தி. அப்படின்னா இதைத்தான் சொல்றாங்க, நம்ம உடம்பு வந்து நட்சத்திர மண்டலம்னு நம்ம சில வேதத்துல புராணத்துல அப்படி சொல்லி வச்சிருப்பாங்க. அது அண்டத்துல இருக்கு நட்சத்திரம் நம்ம உடம்புல இருக்கு, அண்டத்துல நட்சத்திரம் உடம்புல இருக்கு, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, சந்திரகலை, சூரியகலை, அது என்னென்னமோ சொல்றான்ல. என்னடான்னு பார்த்தா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவைத்தான் அப்படி சொல்றானுங்க, ஒவ்வொரு அணுவைத்தான் அப்படி சொல்றானுங்க. சரி, சூரிய நாடி, சந்திர நாடி அப்படி சொல்றாங்க. இடது கலை, வடது கலை, இப்படி இடது கலை இதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் இருக்கு இல்லையா, அதைத்தான் நட்சத்திர மண்டலம்ங்கிறான். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரமே, விண்வெளி ஆகட்டும், சூரியன் ஆகட்டும், கண்ணுக்கு தெரியாத அண்ணாந்து பார்த்த இரவணத்தை தெரியுது பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் பல கோடி மைலுக்கு அப்பால் இருக்கிற நட்சத்திரங்கள், பல கோடி மைலுக்கு அப்பால் இருக்கிற நட்சத்திரங்கள். அதெல்லாம் சூரியனை விட பல மடங்கு பெருசுங்கிறான், சூரியனை விட பல மடங்கு பெருசு. இது ஒரு நமக்கு தெரியும், நாம வந்து சூரிய குடும்பத்தை மட்டும்தான் பேசுறோம். இந்த மாதிரி பல லட்சம் கோடி சூரியன் இருக்கு. அது இருந்துட்டு போட்டு இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன். அப்படின்னா நம்ம கூடவே ஒரு சூரிய மண்டலம் அப்படிங்கிறான். ஏன்னா இவ்வளவு வெப்பம் வருதுன்னா பல, அது பாத்தீங்கன்னா 6×24 6×8 480 மெகாவாட். நான் கணக்கு போட்டு அவங்க சொல்றேன் இந்த சாட் ஜிபில. என்னடா கணக்கு போடுற நீ வந்து இட்லி சாப்பிட்டா இவ்வளவு கலோரி, சட்னி சாப்பிட்டா இவ்வளவு கலோரி, காஃபி குடிச்சா இவ்வளவு கலோரி, ஒரு வாழைப்பழம் என்ன கலோரின்னு போட்டா சரி, காஃபி குடிக்கிற ஒரு 10 நிமிஷம் இருக்குது, சுறுசுறுப்பா இருக்கு, ரைட். அதுக்கப்புறம் ஒண்ணுக்குள்ள போயிருது. அப்புறம் ஏன் எனக்கு சக்தி குறையுறது இல்லைன்னு கேட்டேன். காஃபி குடிச்சா வந்துச்சு, காஃபி 24 மணி நேரம் அந்த காஃபி இருக்குமான்னு கேட்டேன். 24 மணி நேரமே அந்த காஃபி இருக்குமா? அப்புறம் மீறி ஒரு 50 மில்லி சாப்பிட்றேன், காஃபி சுருக்கு நல்லா சுருக்கு நல்லா ப்ரூ காஃபி போட்டு சாப்பிட்றேன், பால் பூச்சி சாப்பிட்றேன், இனிப்பெல்லாம் இருக்கு. சாப்பிட்றப்ப ஒரு 1/2 மணி நேரம் ஜாமுன்னு இருக்கிற ஒரு போதை, நல்லா குப் நல்லா அழகா அப்படியே ஷைனிங்கா அப்படி பார்த்து ஒரு தெம்பா இருக்கிற மாதிரி தெரியுது. அது மீறி போனா ஒரு 1/2 மணி நேரம் தான் தாங்குது. அதுக்கப்புறம் ஒண்ணுக்கு போனா முடிஞ்சுது, ஒண்ணுக்கு போச்சுனாவே முடிஞ்சுது. அப்படின்னா இந்த உடம்புக்கு 24 மணி நேரமும் இந்த 37 டிகிரி வெப்பம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டா பதில் இல்லை. ஒவ்வொரு வினாடிக்கு 37 டிகிரி, ஒவ்வொரு பயோ செல்லுன்னு சொன்ன பயோ, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லிச்சு. அதை எடுக்க முடியாதுங்கிற பத்தி பேச்சல, எங்கிருந்து இது கரண்ட் வருது அதான் கேள்வி. அதுதான் பதில். நீங்க சொல்றது சரிதான் அப்படிங்கிறான். அப்புறவா அதனால இந்த மாதிரி தப்பா சொல்லாத, உனக்கு மண்டையில ஏற்றி விட்டாங்க. இட்லி தின்னா கலோரி வருது, பீர் குடிச்சா எவ்வளவு கலோரி வருது, புரோட்டா தின்னு எவ்வளவு கலோரி வருது, பீஃப் மாட்டுக்கறி சாப்பிட்டா எவ்வளவு கலோரி வருது, பன்னிக்கறி சாப்பிட்டா எவ்வளவு கலோரி, அதெல்லாம் சரிதான். ஆனால் நான் கேட்கறது வந்து 24 மணி நேரம் இந்த 37 டிகிரி வாட்ஸ் யாரு கொடுக்குறாங்கன்னு கேட்டேன். தூங்கும் போது எங்கிருந்து வருது? தூங்கும் போது தூங்கம் எங்க வருது? நான் விரதம் இருக்கும் அது இப்படின்னு கேட்டேன். எங்க நாட்டுல விரதம் இருக்கிறாங்க, ஏகாதசி விரதம், ஆடி விரதம், அமாவாசை 2 நாள் இருப்பாங்க, 1.5 நாள் இருப்பாங்க, நீர் மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அப்புறம் 2 நாள் கழிச்சு சாப்பாடுவாங்க. அப்படின்னா அந்த 48 மணி நேரமோ அல்லது 24 மணி நேரத்துக்கான அந்த 480 மெகாவாட் எங்க இருந்து வருதுன்னா பதிலே இல்லை. நீ சொல்றத கரெக்ட் தான், நான் சொல்றது கரெக்ட் இல்ல, இயற்கையா அப்படித்தான் இருக்கு, இயற்கையா அப்படிதான் இருக்கு. நீ என்ன பண்ற? உன்னுடைய ஆராய்ச்சி தப்பா. நீ என்ன பண்ற? வாய் ருசிக்கு அடிமையாகி இந்த வாய் ருசிக்கு என்ன சாப்பிடுறோமோ அதை கணக்கு போடே தவிர உடம்பு உண்மையாலும் இருக்கிற எனர்ஜி நீ ஏட சொல்லுன்னு கேக்குறேன். நீ சாப்பிடுறத கணக்கு போடுற, ஏற்கனவே உடம்புல இருக்குது இல்ல. இதெல்லாம் கூகுள் சர்ச் பண்றவங்க அடுத்தவங்க சர்ச் பண்றவங்களுக்கு தலை பிச்சுக்கும். ஆமா ஆமா, நான் அது எழுதி நான் வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன், உங்களுக்கு கூட போட்டிருக்கேன் பாருங்க, நம்ம குழுவுல போட்டிருக்கேன். இத்தனை கோடி ட்ரில்லியன். அது எடுக்க முடியாது, அது பயன்படுத்த முடியாது, எடுக்க முடியாது, அது பயன்படுத்த முடியாது, அதெல்லாம் வேற. ஆனால் இந்த ஒவ்வொரு செல்லுக்குமே 37 டிகிரி, அது வந்து ஒரு வினாடிக்கு 37 டிகிரினா எத்தனை கோடி வாட்ஸ் ஆகுது? ஒரு அணை கட்டுமா? எங்க மேட்டூர் அணை இருக்குல்ல, மேட்டூர் டேம் இருக்க எலக்ட்ரிசிட்டி, மொத்த எலக்ட்ரிசிட்டி என்னவோ அந்த அளவுக்கு என் உடம்பு ஒவ்வொரு ஸ்டாரும் உற்பத்தி ஆயிட்டு இருக்குது. அப்புறம் என்ன ஒவ்வொரு ஸ்டார்னா ஒவ்வொரு செல்லும் ஒரு ஸ்டார்னு சொன்னேன். அப்படின்னா இந்த குவாண்டம் பயோ ஸ்டார், இதுக்கு வேறு உடல் வந்து மிகப்பெரிய புரிந்து கொள்ள முடியாத ரகசியம். அதனாலதான் மனித பிறவி ரொம்ப சிரேஷ்டமான பிறவின்னு சொல்லப்படுது. அததான் அரிதறிது மானிடாய், அரிது மானிடாய் பிறத்தல் அரிது, அரிதறிது அவையார் பாடினார், அரிது மானிடராய் பிறத்தல் அரிது,
கூன் குருடு பேடு பிணிநீக்கி பிறத்தல் எழுது, கூணு குருடு பேடு பிணிநீக்கி பிறத்தல் எழுது அப்படின்னு பாடிட்டே போவாரு. கடைசியில மனிதராக அறியுது, இந்த கூணு இல்லாம குருடு இல்லாம கூணு இல்லாம பிறக்கணும், குருடு இல்லாம பிறக்கணும், அப்புறம் பிணி நீங்கி பிறக்கணும், இப்படி எல்லாம் சொல்றாங்களே, இப்படி எல்லாம் பெரும் மானிடராய் பிறத்தது அப்படின்னு கடைசியில சொல்லுவாங்க. கடைசியில தவறா இதெல்லாம் நமக்கு புரியுது. சரி, அப்படின்னா இது எங்க நம்ம மறைச்சு போகுது, எங்க நமக்கு இதெல்லாம் மறைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பசி வாய் ருசி இதுல ஏமாந்துடுறோம். திருப்பி தாங்க வர்ற. இப்ப பசிக்கு நம்ம ஒண்ணு சாப்பிட்றோம், ருசிக்கு ஒண்ணு சாப்பிட்றோம், மன விருப்பத்துக்கு ஒண்ணு சாப்பிட்றோம். இதெல்லாம் சம்பந்தமே கிடையாது, உடம்புக்கு அதெல்லாம் சம்பந்தமே கிடையாது. எப்படி நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு செல்லும் 37 டிகிரி உற்பத்தி பண்ணுறதுன்னா எத்தனையோ கோடி வாட்ஸ் உற்பத்தி ஆகுது. தேவையில்லாம நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் தெரியாம நமக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் விரும்புறதெல்லாம் சாப்பிட்டு, உடம்பு விரும்புறதெல்லாம் கிடையாது, மனம் விரும்புறது. என்னது மனம் விரும்புறது? இட்லி சாப்பிட்றது, அதுக்கு சட்னி வச்சுக்கிறது, அதுக்கு சாம்பார் வச்சுக்கிறது, இட்லி பொடி வச்சுக்கிறது, இட்லிக்கு நெய் ஊத்திக்கிறது, பொடிக்கு தேங்காய் ஊத்திக்கிறது, இட்லி பொடிக்கு நெய் ஊத்தி, இதெல்லாம் என்ன ஐயா? இதெல்லாம் யார் சொன்ன? இதெல்லாம் அவன் பழக்கம், அவன் வேணுன்ற பழக்கங்க. இந்த பழக்கத்தை போட்டுக்கிட்டு எனக்கு ஆரோக்கியம் வேணும்னா எப்போ? அதெல்லாம் ருசிக்காக தின்ன, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ருசிக்காக தின்னது. திருப்பி நான் வர்றேன். அப்படித்தான் அப்போ அங்கதான் திருவள்ளுவர் வர்றாரு. இந்த மாதிரி உணவு எப்பயுமே போதையை கொடுக்கும். உணவு எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்தாலே நல்ல பலகாரத்தை பார்த்தா நான் கப்பனு கீழே விழுந்துருவான். பலகாரத்தை பார்த்தான்னு வச்சுக்கங்க, அவன் மூளையில வாயில போடத்தான் பார்ப்பானே தவிர கடந்து போக மாட்டான், எப்படா இருந்தாலும் சரி. என்னது அது எடுத்து அது அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணது தெரியுமா? பகுத்தறிவை மடக்கிறோம். வடையை பார்த்தானா பகுத்தறிவு வேலை செய்யாது. என்னது நல்ல கார வடையும் மசாலா வடையும் பார்த்துட்டான்னு வச்சுக்க, அங்க புத்தியே வேலை செய்யாது. ஒரு நேரம் 4 வடையை அடிச்சா அவனுக்கு கரெக்டா ஏறும். அந்த அளவுக்கு அவன் அறிவை மழுங்கடிக்கிறது, அறிவை மறக்கடிக்குது. நீங்க வடையும் டீ வேண்டான்னு ஒருத்தர் சொல்லுங்களா பாக்கலாம். எனக்கு வடையும் வேண்டாம், டீ ஒருத்தன் பெங்களூர்ல எனக்கு வடை வேண்டாம், நல்ல 11 மணிக்கு நல்ல கார வடையும் நல்ல டீயும் வேண்டாம் எவனா சொல்லுவாங்களா? சாமி இந்த 2 போடும்பா. இதுதான் அந்த மைண்ட், இதுதான் அந்த மூளை என்ன பண்ணுதுன்னா, அந்த மனம், அறிவு வேற மனம் வேற. அந்த மனம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த பழக்கத்துக்கு தொடர்ந்து அடிமையாயிரும். கரெக்டா இந்த 11 மணிக்கு சாப்பிட்றது, கரெக்டா 11 மணிக்கு டீ போண்டா, இதெல்லாம் இடையில வந்த பழக்கம். இதுதான் வந்து எப்பொருள். இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க சாப்பிடுறீங்க சாப்பிடலாம், அதெல்லாம் வேற. இதெல்லாம் வந்து தேவையில்லாத நம் உடம்பு ஒழுங்கா இயங்குறதையும் ஒழுங்கான வெப்பத்தை உற்பத்தி பண்றதையும் தடை செய்கிறது. இயற்கையாக உற்பத்தி பண்ற அந்த வெப்பத்தையும் ஆரோக்கியமா இருக்கிறதெல்லாம் இந்த மனம் கண்டபடி அலைஞ்சு இருக்கிறதுனால அது உள்ள போய் இயற்கையா இருக்கிற இயக்கத்தை தடை செய்கிறது. இயற்கையா இருக்கிற இதை என்னன்னு தடை செய்கிறது, இயற்கையா இயங்கக்கூடிய சக்தியை தடை செய்யுது. இதுக்கு பேரு சாதாரண உணவு பழக்கம்னு பேரு. என்னது சாதாரண உணவு பழக்கம்? இந்த சாதாரண உணவு பழக்கத்தை திருப்பி சொல்றேன். இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என் பொண்ணு வீடியோ கேட்டிருப்பேன். இந்த மாதிரி ஐயா ஒரு சந்தேகம் இருக்கு, அவ கேட்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அவங்களத்தான் என்ன சொல்றேன், இனிமேலே அம்மா கண்ணே இனிமேல் நீ என்ன பண்றேன்னா, நீ யூடியூப் போட்டு பழகு. இது எப்படி போட்டிருக்க இல்லையா, ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்வுட் ஃபுட் ஃபார் ஸ்பேஸ் லைஃப், விண்வெளிக்கு போறது எப்படின்னு நீ ஆங்கிலத்துல வீடியோ போடு, ஆங்கிலத்துல படிக்கிறவன் பார்க்கட்டும் அப்படின்னு இன்னைக்கு நேத்தா பேசுற. நீ உன்னுடைய யூடியூப் சேனல் தொடங்கி உன்னுடைய கல்வி சம்பந்தமா அறிவியல் சம்பந்த பேசி உலக மக்களுக்கு சொல்லி கொடு. அவன் வந்து உன்னுடைய வீடியோ பார்த்து அவன் சப்ஸ்கிரைப் பண்ணுவான். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா உனக்கு தேவையானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா ரொம்ப விவாதம் பண்ணணும், சாதாரண விஷயம் இல்லை. இப்ப இருந்தே பண்ணினா ஒரு 4-5 வருஷத்துல உனக்கு என்ன ஆகும், அறிவு வளரும். அறிவு வளரும். அது மட்டும் இல்லை, ஆங்கிலத்துல பேசும்பொழுது எல்லாரும் கவனிப்பாங்க. எல்லாரும் ஆங்கிலத்துல கேள்வி கேட்டானா எப்படி இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ண போறேன், அதுக்கான முடிவு வந்து 10 நாள்ல தெரிஞ்சு போயிடும். அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு, இந்த பணம் ஏற்பாடுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது. சரி இருக்கட்டும். அப்ப சொல்லியிருக்கேன், சரிப்பா அது முதல் இந்த மாதிரி பேசி. இப்ப நான்லாம் வந்து எனக்கு யூடியூப்ல தான் வந்திருக்காங்களே தவிர யாரும் கூப்பிடல வர. யூடியூப்ல பேசி அவங்களுக்கு புரிஞ்சு நோய் நல்லாகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வர்றாங்க. அப்ப எனக்கு தேவையான சின்ன சின்ன வருமானம் வரனால தான் உன்னை நான் வந்து முயற்சி பண்ணேன். அதே மாதிரி நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
வெளிநாட்டுக்காரன் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க எவ்வளவு தெரியுமா? 1,00,000 ரூபாய் மாறிடும். அவன் தன்னுடைய நோயை குணமாக்கறதுக்கு அவன் நாட்டு பணத்துல 1000 ரூபாய் கொடுத்தா நம்ம நாட்டு பணம் எவ்வளவு தெரியுமா? 1,00,000. தெரியுதப்பா? புரியுதா? நாம 1,00,000 கொடுத்தா அவன் 1000 ரூபாய் கொடுக்குறான். அவன் 1000 ரூபாய் கொடுத்தா நமக்கு 1,00,000 வருது. நீ $1000 வாங்கி அப்படி எல்லாம் சொல்லி இருக்க. ஆனா தைரியம் வேணும். என்னது தைரியம் வேணும்? தைரியம் வேணும். அறிவில தெளிவு வேணும். அறிவில தெளிவு வேணும். தைரியம் வேணும். அறிவு தெளிவு இருந்தா ஆயிடும். அறிவு தெளிவு தான் மனோ தைரியம் வந்து. அறிவுல கணக்கு போட்டு நல்ல கணக்கு போட்டு பழகிட்டோம்னா அப்புறம் தைரியம் வந்துருதே இல்லையா? கணக்கே போட தெரியல அப்புறம் பரீட்சையை கண்டு பயப்பட வேண்டியது. ஐயோ கணக்கே போட தெரியல அப்புறம் பரீட்சையை கண்டு பயந்தா வரும். பரீட்சையை கண்ட அதுதான் உண்மை. அப்ப அந்த அவர் இந்த 100ஆம் பக்கத்துல மன்னிக்கும், அந்த 100ஆம் பக்கத்துல இந்த 77ஆம் பக்கத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கூட்டி கழித்து பார்த்தால், நேத்து பேசினதான், கூட்டி கழித்து பார்த்தால் நம் உடம்பு ஆகாய சக்தியில் தான் இயங்குகிறது. என்ன உடம்பு? ஆகாய சக்தியில் தான் இயங்குகிறது. ஆகாய சக்தியில் தான் இயங்குகிறது. ஆனால் சாதாரண உணவு அது தடை செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீத பகுதி அதான் என்ன சொல்றாங்க, 72ஆம் பக்கத்துல கூட்டி கழித்து பார்த்தால், அதாவது இந்த 4வது பகுதி நல்லா மண்டையில வச்சுக்கிறீங்க. என்ன வேணா சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஏதோ இட்லி சாப்பிட்டீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க இட்லி சாப்பிட்டீங்க, வடை சாப்பிட்டீங்க, ரைட்டு, முடிஞ்சு போச்சு. அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற மாவு இருக்கும். என்னது மாவு சத்து என்ன மாதிரி கொழுப்பா மாறி அனைத்து பகுதியிலும் படிந்து விடுகிறது. இப்ப நீங்க எடை குறைஞ்சிட்டீங்க. எத்தனை 15 கிலோ 16 கிலோ மொத்தத்துக்கு எடை குறைஞ்சிருக்கு. எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கிறீங்க மொத்தத்துக்கு? 6 மாசத்துல 16 கிலோ. இப்ப வந்ததுக்கு அப்புறம் எத்தனை குறைஞ்சிருக்கிறீங்க? இந்த ஒரு எத்தனை 20 நாள் ஆச்சா 25 நாள் ஆச்சா? 25 நாள் 25 நாள் ஆகுது. அதுல 1.5 கிலோ கொஞ்சம் 1300 கிராம் குறைஞ்சிக்கிறாங்க. அப்ப இன்னும் நல்லா குறையும். ஆமா, இப்ப அது இன்னும் வேகப்படுத்தணும். இந்த வந்து இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நல்ல அந்த காலில வீக்கம் குறைஞ்சிருக்கா? கால் வீக்கம், முழங்காலு கீழே. ஆமா, கொஞ்சம் கீழே இறங்கிக்குது. ஒண்ணு பாதத்திலிருந்து அப்படியே இருக்கு. பாதம் தான் அப்படியே இருக்கு. இந்த பாதம் அப்ப என்ன பண்ணா அது இறுக்கி பிடிக்கலாம்ங்கிற. ஏன்னா நீங்க 25 நாள்ல குறைஞ்சபட்சம் 100 கிராம் குறைஞ்சிருந்தா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 3 கிலோ 4 கிலோ குறைஞ்சிருக்கணும். 3 கிலோ 4 கிலோ குறைஞ்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 கிலோ குறைஞ்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் 3 கிலோ குறைஞ்சிருக்கணும். ரத்தம் சுத்தமா இருக்குது, அது பிரச்சனை இல்ல. வீக்கம்னு வாங்கணும். ரத்தம் சுத்தமா இருக்குது, அது பிரச்சனை இல்ல. என்னது ரத்தம் சுத்தமா இருக்கு, இன்னும் வீக்கம் தான் இன்னும் கம்மியாகல. அது ஏற்றுக்கொள்ள எனக்கு தான் தெரியும். அதை ஏற்றுக்கொள்ளணும். ரத்தம் சுத்தமா இருந்தா எனக்கு என்ன பிரச்சனை? அதாவது மொத்தமும் கரைய வேண்டும். அதை கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளியிலிருந்து சக்தி வருகிறது. மீதப்பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக மாறி உடலில் பல பாகங்களில் படிந்து தங்கி பல நோய்களுக்கு காரணமாக மாறிவிடுகிறது. அப்ப என்ன நோய்னு கேட்டீங்கன்னா, எந்த நோயோட வச்சுக்கலாம். என்னது எந்த நோயும் வச்சுக்கலாம். அது காரணமே நாம சாப்பிட்ட மாவு சத்து. மாவு கொழுப்பாக மாறும். நேரு கொழுப்பு தின்னா கொழுப்பா மாறாது. கொழுப்பு தின்னா கொழுப்பா மாறாது. அதான் அவங்க இந்த பொய் சொல்ற அந்த பரதேசி பசங்க உலகமே கெட்டு போறது காரணமா கொழுப்பு தின்னா கொழுப்பா மாறு, டி சாப்பிட்ட டியா மாறு, சி சாப்பிட்ட சியா மாறு, ஏ சாப்பிட்ட அதெல்லாம் ஒண்ணும் மாறாது. உடம்பு தானாவே தயாரித்து கொண்டிருக்கிறது கொழுப்பை. ஆமா, கொழுப்பை. எனக்கு வந்து என்னதான் கரைச்சாலும் ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் உடம்பு கரையிறது இல்லை. அப்ப எனக்கு தேவையான ஷைனிங், எனக்கு தேவையான கொழுப்பு. இப்ப நான் வந்து தார் ரோட்டில் நடக்கிறேன்னு வச்சுக்கோங்க. தார் ரோட்டில் நடக்கிறப்ப செருப்பு போட்டு நடந்தா சுடாது. செருப்பு போட்டு நடந்தா சுடாது. சரியா? செருப்பு இல்லாம மீறி படம் ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் நிக்கலாம். எத்தனை செகண்ட்? 5 செகண்ட் 6 செகண்ட் 7 செகண்ட் நிக்கலாம். ஆமாங்க. அந்த 7 செகண்ட் யார் தெரியுமா காப்பாத்துறாங்க? அந்த பாதத்தை கீழே இருக்கிற கொழுப்பு தான் நம்மளை காப்பாத்துறது. 8 செகண்ட். என்னது கொழுப்பு. அந்த கொழுப்பு இல்லைன்னா நம்ம அந்த 8 செகண்ட் நிக்க முடியாது. அந்த கொழுப்பு இல்லைன்னா நிக்க முடியாது. இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்படி அந்த கொழுப்பை அப்ப யார் தயாரிக்கிறாங்கன்னா இந்த உடம்பு தானாவே தயாரிக்குது. அந்த நேரத்துக்கு ரெடி பண்ணி கொடுக்குது. ரெடி பண்ணுது. அப்ப இங்க சைனிங் வருது, இங்க சைனிங் வருது, பளபளன்னு இருக்குல்ல, நாக்கு சாப்பா மாறுறது, அந்த நிறமெல்லாம் வர்றதுக்கு காரணம் இதெல்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணுது. அப்படின்னா அப்ப இவன் நினைக்கிறான்னா
நாம திங்கிறது கொழுப்பா மாறுறது இல்ல. கொழுப்பு சாப்பிட்டா கொழுப்பா மாறாது, இரும்பு சாப்பிட்டா இரும்பு சத்து வராது, தங்கம் சாப்பிட்டா தங்க சத்து வராது, செம்பு சாப்பிட்டா செம்பு சத்து வராது. பொய் சொல்றானுங்க. என்னது பொய்? அத்தனை பொய், பொய் அத்தனை சொல்லுங்க. அத்தனை பொய், அத்தனை பொய். அதே மாதிரி கீரை சாப்பிட்டாலும் சில பேர் சொல்லுவாங்க கீரை சாப்பிட்டா இரும்பு சத்து வரும். அது பொய் சொல்லாம தவிர கீரை சாப்பிட்டா குடல் சுத்தமாகின்ற காரணத்தினால் ரத்தம் சுத்தமாகி சகப்பாக மாறிவிடும். அதான் விஷயமே. இவன் நினைச்சுக்கிறான், ஓ முருங்கைக்கீரை சாப்பிட்டதுனால இரும்பு சத்து ஏறிடுது, அப்புறம் வந்து கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட்டதுனால. அதெல்லாம் பொய், அத்தனையும் பொய். இத புரிஞ்சுக்க என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, யாரு அர்னால்டு என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, முடிக்க பாருங்க, 2 நிமிஷத்துல முடிக்க போறேன். மணி 8 ஆகி போச்சு. 8:30 போய் 2 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். சரி, அர்னால்டு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அர்னால்டு 9 வகையான உணவு மொத்தமாவே உலகத்தில் இருக்கிற அத்தனை உணவையும் 9ஆ பிரிக்கிறார். என்னது 9ஆ பிரிக்கிறாரு? அவ்வளவுதான், நீ அவ்வளவுதான்டா அப்படின்ட்டார். அது நாளைக்கு பேசுறாது. அதுல பாத்தீங்கன்னா சைவத்துல 4, அசைவத்துல அசைவத்துல 4, இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய். சைவத்துல பாத்தீங்கன்னா சைவத்துல சிறுதானியம், பருப்பு வகைகள், அப்புறம் பருப்பு வகைகள், அப்புறம் கிழங்கு வகைகள், கிழங்கு வகைகள், அரிசி வகைகள், எண்ணெய் வகையான பருப்புகள், எண்ணெய் தரக்கூடிய புளிஞ்ச அந்த பருப்பு போட்டு ஆட்டினா எண்ணெய் வரணும். பருப்பு போட்டு ஆட்டினா அதோட சேர்த்து 5 வகை. அப்ப 5 ஆச்சு. அப்ப சைவத்துல 5, அசைவத்துல 4. இதை பத்தி நாளைக்கு பேசுறேன். அதுல ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது சைவத்துல ரொம்ப கொடூரமானது என்ன தெரியுமா? அசைவம் பூரா கொடூரமானது இறைச்சி சாப்பிட்டோம்னா நம்ம இறப்பையில வந்து அதுக்கான கெமிக்கலே இல்லைன்ட்டான். இறைச்சி சாப்பிட்டாலும் சரியே, பாலை குடிச்சாலும் சரியே, நீ நெய்யை தின்னாலும் சரியே, என்ன தின்னாலும் சரி, இறப்பையில அதற்கான என்ஜைம், அதுக்கான கெமிக்கல், அதுக்கான டைஜஸ்ட், அதுக்கான எதுவுமே கிடையாது. அது என்னதுன்னா அதுதான் மண்டம் உண்டாயிருது. அதனாலதான் மண்டம் வந்து மூளை வேலை செய்யறது இல்லை. அந்த மண்டம் இது ருசி இருக்கும், அது வேற ருசியா இருக்கும். மண்டமா இருக்கு, பசி வந்து ஒரு 5 மணி நேரம் தள்ளிட்டு போகும், அதெல்லாம் கரெக்ட். ஆனால் அந்த மண்டம் என்பது மனிதனை சாவடிக்கிறதுக்கான தொடக்க நிலை. மனிதனை சாகடிக்கிறது தொடக்க நிலை. இன்னைக்கெல்லாம் தண்ணியில தான் இருக்கிறேன். நாளைக்கு தண்ணியில இருக்கட்டுங்களா, இல்ல முருங்கைக்கீரை ஜூஸ் எதனா போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி குடிக்கலாமா? மழை காலமா இருக்குது, நாளை மழை கடுமையா பேஞ்சிட்டு மாட்டேங்குது. மழை, ஆமா மழை இருக்குங்க. அப்ப என்ன பண்ணீங்கன்னா, அப்படி கூட சூப்பு கூட வச்சுக்கலாம். சூப் கூட நீங்க போட்டு குடிச்சுக்கலாம். அல்லது வேற ஏதாவது என்னன்னா வயிற்று மழை கழிவு வெளியே தள்ளணும்னுட்டு. ஆமா, நல்லா நீங்க முருங்கைக்காய் சூப் சாப்பிட்டீங்கன்னா நம்ம குடல் நல்லா வயிறு நல்லா சுத்தமாகும். அப்ப என்ன பண்றீங்கன்னா, காலையிலேயே சாப்பிட்டு கூட நீங்க காலையிலேயே சாப்பிட்டு கூட என்ன நல்லா முருங்கைக்கீரை நல்லா கொதிக்க வச்சு, முருங்கைக்கீரையை கொதிக்க வச்சு நல்லா வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு கொதிக்க வச்சு இந்த ரசத்தை மட்டும் குடிச்சிட்டு போயிடலாம். புளிஞ்ச ரசத்தை மட்டும் குடிச்சிட்டு போயிடலாம். குடிக்கலான்னுட்டு அதை கூட குடிக்கலாம். ஆனா சளிச்சு போகாம இருக்குன்னு பாத்துக்கணும். சளிச்சு போகாம, அப்ப எலுமிச்சை பழம் கலந்துட்டு கொஞ்சம் சலிக்காது. எலுமிச்சை பழம் கலந்துட்டா கொஞ்சம் சலிக்காது. மற்ற பச்சை நெல்லிக்காய் சாறு சலிக்காது, மாங்காய் சாறு சலிக்காது, எலுமிச்சைக்காரும் சலிக்காது. இது வேக வைக்கிறதுனால கொஞ்சம் சலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வேற எதுவும் நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்ததுக்கு இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படி ரொம்ப நேரம் வச்சு நான் சாப்பிட்டது இல்லை. ஆனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த முருங்கை கீரையை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி விட்டு தண்ணி ஊற்றி நல்லா வெங்காயம் போட்டு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பூண்டு, அப்புறம் முருங்கை நிறைய போட்டு தண்ணி ஊற்றி போட்டு சேர்த்துக்கலான்னு பவுடர், அந்த காரம் போடலாங்கல்ல, அப்படி சும்மா லேசா போட்டுக்குங்க. சும்மா லேசா போட்டு அப்படி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் நாளைக்கு பற்றி பேசுவோம். சரியா? செஞ்சு பாருங்க. நன்றி.